ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு நம்ம இந்த 5 இயர்ஸ் எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லா வீடியோலையும், ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் எல்லாம் கரெக்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு ஒரு சிலர் வேடிக்கையாகவும் சொல்லுவாங்க, ஒரு தமாஷாவும் சொல்லுவாங்க. சார், நீங்கள் சொல்லிடுறீங்க ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க, கற்றுக்குங்கன்றீங்க, டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணுங்க, இதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி நீங்கள் எல்லா வீடியோவும் சொல்கிறீங்க, அதெல்லாம் எப்படி சார் நாங்கள் பண்ணுறது அப்படின்வாங்க. ஓகேங்களா? எஸ், கரெக்ட். இப்போது இன்னொரு விஷயமும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோயிலுக்கெலாம் போனீங்க அப்படின்னா விளக்கேற்ற சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன். எந்த எண்ணெயில் விளக்கேற்றணும் அப்படின்வாங்க. முதல்ல விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விளக்கு ஏற்றினா தானே அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறதுக்கப்புறம் எந்த எண்ணெயில் ஏற்றினா, நல்ல எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில், நெய்யில் ஏற்றலாமா, அதை ஏற்றலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸை போடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸை போடுங்க. எந்தெந்த மாதிரி போடலாம் ஸ்டாப் லாஸை? ஒன்று, பாயிண்ட்ஸ் கணக்கில் போடலாம். அதாவது எனக்கு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன், இல்லை 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன், என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுங்க, ஏதோ கொடுக்குறேன், ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று பர்சன்டேஜ் வைஸில் ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். எனக்கு 0.5% கொடுக்குறேன், இல்லை நான் 1% ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன் என்னுடைய கேபிட்டலில் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லி ஒரு சில மனசில் தெரியுதுங்க, நீங்கள் உங்களுடைய மனசில் டார்கெட் எவ்வளோ வைக்கணும் பாருங்கள். எப்படி மனுஷனுடைய எண்ணம் எப்படி ஓடுது பாருங்கள். ஸ்டாப் லாஸ் பற்றி பேசிகிட்டு இருக்க சொல்லும், ஸ்டாப் லாஸ் கொடுப்பா, எப்போ பார்த்தாலும் லாஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆள். டார்கெட் எவ்வளோ அது சொல்லு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸை போட கற்றுக்கிட்டிங்கனாவே டார்கெட் எவ்வளோ வைக்கணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. நடக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஓட கற்றுடுவீங்க. உங்களால் தெரியும், உங்களுக்கு ஓட கற்றுக்கும், உட்கார தெரியும், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு போட கற்றுக்குங்க. பாயிண்ட் கணக்கில் போடுறீங்களா, இல்லை பர்சன்டேஜ் வைஸில் போடுறீங்களா, எந்த மாதிரி போடுறீங்க, உங்களுடைய லிமிட் எவ்வளோ, ஃபஸ்ட்டு உங்களோட லிமிட்டு தெரிஞ்சுங்க. மேபி இப்போ உங்களுக்கு ஒரு 500 ஸ்டாப் லாஸ் போடுற லிமிட் இருக்குது அப்படின்னா 500 ஓகே. எனக்கு 5,000 ஸ்டாப் லாஸ் போடுறது லிமிட் இருக்குதுன்னா 5,000 ஓகே. இல்லைப்பா என்னாலலாம் அவ்வளோலாம் முடியாது, என்னால் 200 ஸ்டாப் லாஸ் போட முடியும் அப்படின்னா ஓகே, நல்ல விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ குறைக்கணுமோ கம்மி பண்ணுறதுக்கான வழி பாருங்கள். ரொம்ப நல்ல விஷயம் அது. என்னவோ சொல்லுவாங்களே, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சுன்னா கதையா, எதிர்க்கு இருக்கிற 2,000 ஸ்டாப் லாஸ் கொடுக்குறான், நாமளும் 2,000 ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்களும் போய் 2,000 ரிஸ்க் எடுத்துன்னு உட்காந்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அவன் 2,000 ஸ்டாப் லாஸ் கொடுக்குறவன் 4,000 ப்ராஃபிட்டில் ஹோல்டிங் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் உங்களால் 200 ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியதில் உங்களால் 400 ப்ராஃபிட் பார்த்துன்னு ஆஹா சூப்பர் ப்ராஃபிட் க்ரீனில் வந்துச்சுன்னு சொல்லி ஓடி வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் 2,000 ஸ்டாப் லாஸ்க்காக போட்டு உட்காந்துக்க முடியாது. ஏதோ 400 ப்ராஃபிட்காக 2,000 ஸ்டாப் லாஸ் போட்டு உட்காந்துக்க முடியாது. உங்களுடைய லிமிட் என்னென்னு பாருங்கள். உங்களுடைய டேலண்ட்டை, அதாவது உங்களுடைய ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிங்களா, எவ்வளோ டக்குன்னு அச்சிக்குது பாருங்கள். இப்போ 500 டார்கெட் போட்டிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு 300 போனோன்னு ஐயோ போதும், அந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு புக் பண்ணிக்கிறேன்னு தோணுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸை போடுங்க நீங்கள். இப்போ புரியுதுங்களா நான் சொல்ல வரது?
ஏன்னா இந்நேரத்து பாதி பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. நான் சொல்கிற விஷயம் போர் அடிக்குது, நான் சொல்கிற விஷயம் நான் நெகட்டிவாக பேசுகிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்வாங்க. அது பண்ணுறவங்க போட விடுங்க. லைஃப்பில் எதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்து பார்த்துட்டு நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸும் பண்ணுவாங்க. அப்படியே போகிறவங்க போட்டோம் அப்படியே. ஓகே, ஸ்டாப் லாஸ் போடுறது ஒரு சின்ன இந்த விஷயம் சீக்ரெட் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு சிலருக்கு என்ட்ரி ஆகிட்டதுக்கு அப்புறமா படன்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் சைடு போயிட்டுருக்கும் ப்ரைஸு, இன்னும் டார்கெட் இங்கே இருக்கும், கொஞ்சம் தூரம் போனோடனே மாதிரி டக்கு டக்குன்னு அடிச்சிக்குது, வந்த ப்ராஃபிட் போயிடுமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த லிமிட்டோ அந்த லிமிட்டை இங்கே ஸ்டாப் லாஸை போட்டுங்க. புரியுதுங்களா நான் சொல்ல வரது? அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்களே அந்த ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அங்கே அங்கே எந்த அளவுக்கு பயம் வருதோ அந்த அளவுக்கு இங்கே ஸ்டாப் லாஸையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே. அப்போ நீங்கள் டார்கெட் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிங்க. எடுத்தோடனே டார்கெட் பற்றி யோசனை பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட டார்கெட் பற்றி உங்களோட ஸ்டாப் லாஸை பற்றி பிளான் பண்ணி போட்டுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு, சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எங்கே போகணும், எவ்வளோ போடணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, எந்த இடத்துல போடணும்? நல்ல கேள்வி தான் இல்லையா? எந்த இடத்துல போகணும்? சரி, இப்போது நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்க சொல்ல பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, அகைன் வந்து அப் மூவ் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல அப் மூவ் கொடுக்குறோம், இந்த இடத்துல ஒரு லோ கிடைக்கல, இந்த லோ வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்க்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ 5 ரூபா ஸ்டாப் லாஸ்னால் இந்த 5 ரூபா உட்காருதான்னு பாருக்குது. இதே இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுச்சிங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து ரொம்ப தூரம் போயிடுச்சு, இப்படி உட்காருது. இந்த இடத்துல வந்து 50 ரூபா ஸ்டாப் லாஸ் உட்காருது, நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸ் உட்காருது, நீங்கள் போய் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ராங் அது. ஏன் அப்படின்னா இங்கேருந்து போகிற தூரம் இங்கே பாருங்கள், இங்கே போயிருக்குங்களா, இது அப்படியே டேரெக்டாக பிரேக் ஆகுது. என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் வந்துட்டு தான் மேலே போகும். அப்போ உங்களுடைய எஸ்எல் இங்கே சின்ன ஒரு சில சொல்லுவாங்க, சார் நான் ஸ்மால் எஸ்எல் இங்கே வச்சுக்கிறேன் சார், நான் இந்த பிரேக் அவுட்டில் ஸ்மால் எஸ்எல் வச்சுக்கிறேன் சார், அது இங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு, நான் இங்கே ஸ்மால் எஸ்எல் வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது, இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக அந்த பிரேக் அவுட்டில் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும்னு அது பிளான் பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டில் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். என்னத்துக்கு ரீடெஸ்ட்டு? ஸ்டாப் லாஸ் சின்னதாகணும், அதனால் ரீடெஸ்ட்டு. இப்போ இந்த இதில் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்தால் நான் பை எடுத்துக்கலாமா சார், சூப்பராக ப்ராஃபிட் வந்திருக்குமே. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை டைம் அந்த மாதிரி பிரேக் அவுட்டில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது, அதன் லோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா அதே மாதிரி எடுங்க, யார் வேணானது. இது பிரேக் அவுட் ட்ரேட். ஓகேங்களா? ஒருத்தர் சார் பிரேக் இன்னில் ட்ரேட் பண்ணுவாங்க. பிரேக் இன் ட்ரேட்னா என்ன அப்படின்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், இது ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸில் நான் வந்து செல் எடுக்கிறதுல வந்தேனே அப்படின்வாங்க. அப்போ அதோட ப்ரீவியஸ் ஹை என்னவோ அந்த ஹையை ஸ்டாப் லாஸை போட்டுங்க. அந்த ஹை ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு 5 ரூபா அடக்கத்தில் இருக்குதான் பாருங்கள். ஸ்டாப் லாஸ் எப்படிலாம் போடலாம், எந்த மாதிரி போடலான்றது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் லைக் பண்ணுறதுக்கும் மக்கள் வந்து யோசனை பண்ணுவாங்க. இப்போ கூட லைக் பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸை எந்த மாதிரிலாம் போடலாம், எப்படி குறைக்கலாம். இப்போ நீங்கள் 5 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்கன்னு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 7 ரூபா ஸ்டாப் லாஸ் உட்காருதுன்னா அந்த ட்ரேட் எடுக்காதீங்க. 2 ரூபா தானே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைலாம் அங்கே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற காசு, கையில் காசு வாயில் தோசை, உங்ககிட்ட இருக்கிற காசு வெறும் 5 ரூபா தான், 5 பாயிண்ட் தான். நீங்கள் 7 ரூபாய்க்கு ஒரு ரிஸ்க் ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த ட்ரேட் எடுக்கலாம்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு 5 ரூபா தான் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். ஒரு 7 ரூபா 8 ரூபா முடியுமான்னு கேட்குறாங்க, முடியாது. ஆனால் இதெல்லாம் நிறைய பேருக்கு என்னென்ன தெரியாது. இதெல்லாம் நிறைய பேர் இந்த 5 ரூபா 7 ரூபா என்னென்ன சொல்லிட்டு இருக்காந்தால அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம், அவங்களுக்கு இன்னும் புரியுதுலே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடில் உங்களுக்கு ஃபேவரட்டாக வருதுன்னு பாருங்கள். அதில் அதோட ஸ்டாப் லாஸ் லிமிட் நம்ம கைக்கு அடக்கமாக இருந்தால் அந்த ட்ரேடை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பேசிக், இதெல்லாம் வந்து என்ன சொல்ல, இது கூட ஒரு சிலர் வந்து காசு வாங்கின்னு சொல்லி தருவாங்க வெபினார்ன்ற பேரில். இதே வந்து ஒரு சிலர் சார்ஜஸ்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப 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 பேசிக்கான விஷயத்தில் கூட ஒரு 2000 ரூபாய்க்கு வெபினார் எடுக்கிறேன் அப்படின்வாங்க, 5000 ரூபாய்க்கு வெபினார் எடுக்கிறேன் அப்படின்வாங்க. 5000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு வெபினார் என்ன சொல்லிக் கொடுக்க என்ன ஒன்றும் புரியல எனக்கு அதெல்லாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.